வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவு ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணு. ஏன்னா நம்ம அன்றாட உணவுல சாதாரணமா பார்க்கிற பொன்னங்கண்ணி கீரை பத்தின ஆழமான உண்மைகளை மூலப்பதிவுகளிலிருந்து தொகுத்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இது ஏதோ சாதாரண கீரை கிடையாதுங்க. முழுமையான ஆரோக்கியத்துக்கான ஒரு தங்க மூலிகை. இந்த கீரையோட பேரை கவனிச்சிருக்கீங்களா? பொன்னாங்கண்ணி. அதாவது பொன்னை போன்ற மேனியை தரக்கூடிய உன்னதமான மூலிகைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா எந்த குறையும் இல்லாத தங்க மாதிரி பளபளப்பான சருமம் கிடைக்குங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாக்குறுதி. இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் வயிற்று நிரப்புற சாதாரண உணவு இல்ல. சித்த மருத்துவத்துல இத ஒரு காயகல்ப மூலிகைன்னு சொல்றாங்க. காயகல்பம்னா என்ன தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற செல்களை ஆழமா புதுப்பிச்சு நோய்களை துரத்தி உடலை முழுமையா பலப்படுத்துற ஒரு அற்புதமான அமுதம் தான் இந்த காயகல்பம். சரி, இந்த விளக்கப்பதிவுல நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா, முதலாவது இந்த தங்க காய்கல்ப மூலிகையோட சிறப்புகள், ரெண்டாவது தலை முதல் பாதம் வரை இது தரும் மருத்துவ குணங்கள், மூணாவது உடல் எடையை நிர்வகிக்கும் ஒரு சுவாரஸ்யமான ரகசியம், நாலாவது இதை எப்படி உணவாகவும் தைலமாகவும் தயாரிக்கலாம், கடைசியா இதை வாங்கும்போது நீங்க கவனிக்க வேண்டிய பச்சை மற்றும் சிறப்பு ரகங்களுக்கு இடையிலான வித்தியாசங்கள். முதல்ல தங்க காயகல்ப மூலிகை. இது சாதாரண கீரையை தாண்டிய ஒரு அபார சக்தி. அடுத்து தலை முதல் பாதம் வரையிலான மருத்துவ குணங்கள். இது உடலுக்கு வெளியேயும் உள்ளேயும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெடிப்பயன்களை பத்தி பேசுவோம். இது ஒரு இயற்கையான அழகு சாதன பொருள்னே சொல்லலாம். தலைமுடி உதிர்வதை குறைச்சு நரைமுடி வரத்தை தள்ளி போட்டு கூந்தலை நல்லா அடர்த்தியா கருமையா வளர செய்து. அது மட்டும் இல்லாம இதுல வைட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதால கண் பார்வை நல்லா தெளிவடையும். கண்ணீரிச்சல் அரிப்பு இருந்தா உடனே சரியாகிடும். எல்லாவற்றுக்கும் மேலா ரத்தத்தை சுத்திகரிச்சு முகத்துல சுருக்கங்களை நீக்கி அந்த பொன்னான பொலிவை நிஜமாவே உங்களுக்கு கொடுக்கும். வெளிப்புறம் மட்டும் இல்லைங்க, உட்புற உறுப்புகளுக்கும் இது ஒரு பெரிய பாதுகாப்பு அரண். இது இயற்கையிலேயே நல்ல குளிர்ச்சியான தன்மை கொண்டது. அதனால உடல் சூட்டால வர்ற மூல நோய், சிறுநீர் எரிச்சல், வெள்ளைப்படுதல் எல்லாம் காணாம போயிடும். குறிப்பா கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி அதோட செயல்பாட்டை மேம்படுத்துது. மஞ்சள் காமாலை மாதிரி நோய்கள்ல இருந்து மீண்டு வர இது ரொம்பவே உதவுது. திடீர்னு வாயில புண் வந்தாலோ தொண்டை கரகரப்பு இருந்தாலோ இந்த கீரைய மென்னு சாப்பிட்டாலே போதும், உடனடி நிவாரணம் கிடைக்கும். மூணாவது பகுதியா உடல் எடை மேலாண்மை ரகசியம். ஒரே கீரை தான், ஆனா அது எடையை கூட்டவும் செய்யும், குறைக்கவும் செய்யும். இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்க ஒல்லியா இருக்கீங்க, எடைய கூட்டணும்னு நினைச்சா இந்த கீரையோட கொஞ்சம் துவரம்பருப்பும் நெய்யும் சேர்த்து சாப்பிடுங்க. மெலிந்த உடல் நல்லா தேறி எடை கூடும். அதே நீங்க எடைய குறைக்கணும்னு நினைச்சா மிளகும் சீரகமும் சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க. அது உங்க உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை அப்படியே கரைச்சிடும். ஒரே மூலிகை, ரெண்டு விதமான மேஜிக். நாலாவது உணவு மற்றும் தைலம் தயாரிக்கும் முறைகள். இத நடைமுறையில நாம எப்படி பயன்படுத்தலாம்னு பாப்போம். இத நம்ம அன்றாட வாழ்க்கையில ரெண்டு விதமா பயன்படுத்தலாம். மொதப்படி உணவாய் எடுத்துக்கிறது. வாரம் 2 முறை உங்க எடை இலக்குக்கு ஏத்த மாதிரி பருப்பு சேர்த்தோ அல்லது பொரியல் செய்தோ சாப்பிடலாம். ரெண்டாவது படி தைலமா பயன்படுத்துறது. பொன்னாங்கண்ணி சாறு எடுத்து அதுக்கு சமமான அளவு நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி ஒரு தைலமா தயார் செஞ்சுக்கோங்க. இத தொடர்ந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தா கூந்தல் வளர்ச்சி உண்மையிலேயே அபாரமா இருக்கும். அஞ்சாவது பகுதி வாங்கும்போது கவனம். பச்சைக்கும் சிவப்புக்கும் என்ன வித்தியாசம்? எதை வாங்குறது? நீங்க மார்க்கெட்டுக்கு இந்த கீரையை வாங்க போறீங்கன்னா ஒரு நிமிஷம் கவனிங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. கடைகள்ல 2 வகையான பொன்னாங்கண்ணி இருக்கும். ஒன்னு பச்சை நிற நாட்டு பொன்னாங்கண்ணி, இன்னொன்னு சிவப்பு நிறம். இதுல அந்த பச்சை நிற நாட்டு ரகத்துல மட்டும்தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த அத்தனை மருத்துவ குணங்களும் முழுமையா இருக்கு. சிவப்பு ரகம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ஆனா அது பெரும்பாலும் அலங்காரத்துக்காக வளர்க்கப்படுறதுதான். அதனால பலன் வேணும்னா கண்டிப்பா பச்சை நிறத்தையே தேடி வாங்குங்க. மூலப்பதிவுகள்ல இருந்து திரட்டப்பட்ட இந்த அரிய தகவல்களை உங்களுக்கு விளக்க பதிவா கொடுத்திருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இன்னும் நிறைய ஆரோக்கிய தகவல்கள் அடுத்தடுத்து வரவிருக்கு. அதனால இந்த தகவலை உங்க அன்பானவங்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. பொன்னாங்கண்ணி கீரையோட இந்த அற்புதமான நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த வாரம் உங்களோட இலக்கு என்ன? துவரம் பருப்பு சேர்த்து உடம்பை தேற்ற போறீங்களா? மிளகு சீரகம் சேர்த்து கொழுப்பை குறைக்க போறீங்களா? இல்ல அந்த தங்க பொலிவான சருமத்துக்காக இதை சாப்பிட போறீங்களா? இன்னிக்கே யோசிச்சு உங்க ஆரோக்கிய பயணத்தை தொடங்குங்க.